ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தியாளர் 17/11/2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்க. குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்ரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரம் அடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்ரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18/11/2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும் வக்ர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27/11/2025 அன்னைக்கு சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6/12/2025 அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம். துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம். அன்னைக்கு காவேரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20/11/2025 கார்த்திகை அமாவாசை. 24/11/2025 அன்னைக்கு வாஸ்து கண் விழிக்கும் நாள், மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது, அதாவது 24/11/2025 அன்னைக்கு காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6/2/12 அன்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3/12/2025 அன்னைக்கு பரணி தீபம். அதற்கு பிறகு 4/12 அன்னைக்கு கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர், அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இந்த டயத்தில் பிறந்து 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா, ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக இருக்குன்னு இவா நினச்சிட்டு இருப்பா, ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை மாதம் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டம். விஸ்வாவசு வருஷத்தின் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது கார்த்திகை மாதத்தை குறிக்கும். ஏன்னா துலாத்திலிருந்து விருச்சிகம் போயாச்சுன்னா கார்த்திகை மாதத்தை சொல்கிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார். 18ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 2வது நாளே 18ஆம் தேதியே வந்து உங்களுக்கு குரு வக்கரத்தில் போகிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறது. செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கார், சூரியனோடு இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 6-12-2025 வரணும் செவ்வாய் இந்த மாசத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, குழந்தைகள்லாம் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், ஏறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சுதான் மாத கிரகங்களுடைய விஷயங்களை சொல்லுவோம், பலன்களை சொல்லுவோம். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார், குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர், 2ஆம் இடத்தின் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பண வரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா இந்த மாசத்தினுடைய பின்பகுதி, அதாவது 6-12-2025 அன்னைக்கு பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு போறார். அதாவது 2வது இடம்னு சொல்லக்கூடியது தனம் வாக்க குடும்பஸ்தான், அதாவது அதுக்கு 6வது இடத்துக்கு போறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், செவ்வாய் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கடன் எதிரி இது எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டி தேர்வுகளில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆயிடும். 17ஆம் தேதியிலிருந்து சனி வக்கர நிவர்த்தி பலன்கள்னு தனியாகவே ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்க. அதில் வந்து உங்களுடைய ராசிக்கு உண்டானதையும் போட்டிருக்கேன். வக்கர நிவர்த்தி ஆனதுனால உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் சுக்கிரன். சுக்கிரனும் புதனும் இருக்கார். 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆனால் ஒரு 10 நாள்ல வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தோம்னா தாயின் மூலியமாக கௌரவங்கள் வரும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வரும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போறார். 5ஆம் இடத்துல போகும்பொழுது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகளுக்கு விளையாட்டு விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மன கிளேசங்கள், மனசுல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் முதல்ல வந்து அவர் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலேயே இருக்கார், அது ஒரு பெரிய விசேஷம். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா இந்த மாசத்துல புதனும் வந்து 6/12/2025 அன்னைக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போறோம். 5ஆம் இடத்துல பார்த்தேன்னா புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் 3 பேரும் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையான நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடம் வலுப்பெற்ற பொழுது அதனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவருது. அது தவிர குருவும் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்கிறார். அதனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அதனால அவர் வக்கரம் அடைந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில வக்கரம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய 1, 5, 9 நல்ல ஒரு ஏற்றம் பெறுறது. மகாலட்சுமி யோகம் வருது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா, சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கும். சர்வீஸ் செக்டர்னா மருத்துவ சம்பந்தமான சர்வீஸ் செக்டர், அதாவது என்ன சொல்றது, இந்த செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவம், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர ராசிக்கு 4ஆம் அதிபதியானவர் கேந்திரத்திலேயே 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது, வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற அவகாசங்கள், நட்புகள் தேவையில்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 27/11/2025 29/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால கண்டிப்பாக மன கிளேசங்கள் வரும், சவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்கும். நந்தீஸ்வரரை வணங்குங்க, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது தவிர நெல் தானம் கொடுத்துட்டே வாங்கும். இந்த மாசத்துல வந்து திங்கக்கிழமை அவசியமாக ஒரு 4 திங்கக்கிழமையும் நெல் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கைப்பிடியோ ஒரு காப்பிடியோ என்னவோ உங்களால் முடிஞ்சது நெல் வந்து தானம் போடுங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கும்.